Dear students, good afternoon everyone. Today we discuss about the topic AC circuit containing only a capacitor. Okay, and before last class already we studied AC circuit containing only a resistor அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்தோம். அண்ட் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ இண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்தோம். ஓகேங்களா? ரெசிஸ்டர் அப்படின்னா வாட்ஸ் மீனிங் தட் டு ரெசிஸ்ட் த சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். டு ரெசிஸ்ட் த சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது இண்டக்டர் அப்படின்னா என்ன பண்ணணும்? செல்ஃப் இண்டக்ஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ டியூ டு செல்ஃப் இண்டக்ஷன் தட் இஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால இன் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃப்ளோ க்ரோத் ஆஃப் கரண்ட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எங்கே பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி அண்ட் இண்டக்டர் அப்படின்றது வேறு என்னது? ஒன் இண்டக்டர் இஸ் கனெக்டிங் அபவுட் த கனெக்டிங் வித் த ஏசி சர்க்யூட் வித் இண்டக்டர். ஹியர் த க்ரோத் ஆஃப் கரண்ட் ஷுட் பி டிக்ரீஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன்லாம் பார்த்தோம். வேவ் டயக்ராம், ஃபேஸர் டயக்ராம் பார்த்தோம். அண்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸல் அது அப்படின்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு an inductor blocks AC but it allows DC why and how அதுக்கு ரீசன் கூட என்ன சொன்னேன்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஏசி பொறுத்த வரைக்கும் என்னது ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரியா? பட் டிசி பொறுத்த வரைக்கும் என்னது ஃப்ரீக்வன்சி இருக்காது. ஸோ எல் பிளாக்ஸ் ஏசி லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா? தட் இஸ் எல் பிளாக்கு ஏசி அப்படின்னு சொல்கிறோம். எல் பிளாக் ஏசின்னு என்ன அர்த்தம்? இண்டக்டர் பிளாக் பண்ணுது. எதை பிளாக் பண்ணுது? ஏசி சர்க்யூட், ஏசி கரண்ட்டை பிளாக் பண்ணுது. டிசியை அலோவ் பண்ணோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். ஓகே, 2 minutes ரிவிஷனுக்கோசரம் டைம் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நியூ டாபிக் ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி ஏ கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? கெப்பாசிட்டர்னால் வந்து என்னது? ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். எழுதிக்கிங்க பக்கத்தில். கெப்பாசிட்டரை வந்து அன்லைன் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கலாம். கெப்பாசிட்டர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜ் அப்படின்றப்ப பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, சார்ஜை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? கெப்பாசிட்டருக்கு இருக்குது. சரியா? தமிழில் கெப்பாசிட்டர்னால் மின்தேக்கி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தமிழில் கெப்பாசிட்டர்னால் மின்தேக்கி. மின்தேக்கினா மின்னூட்டத்தை தேக்கி வைக்கக்கூடிய சக்தி. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம்? மின்தேக்கி அப்படின்னு சொல்கிறோம். நவ் த consider a circuit containing a capacitor of capacitance C connected across an alternating voltage source. That is ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் V = Vm sin omega t. அதோடு என்ன பண்ணுறோம்? ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இஸ் given by த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னு என்ன அர்த்தம்? அந்த ஏசி தட் இஸ் அந்த இங்கே ஃப்ளோ இந்த இது இருக்கு இல்லையா? என்னது? வி வேல்யூ. இப்போ இந்த வி வேல்யூ வந்து என்ன ஆகுது? கெப்பாசிட்டர் வழியாக பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகிறப்போ என்னது? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே போய் ஸ்டோர் ஆகும். தென் இங்கே எவ்வளோ ஸ்டோர் ஆகுதோ அதுக்கு வந்து ஆப்போசிட் பேரல் கெப்பாசிட்டியில் வந்து இன்டியூஸ் ஆகிட்டு திருப்பி இன்டியூஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது? ஒரு பிளேட்டு 2 பிளேட்டு பக்கத்தில் பேரலாக வைக்கிறப்ப என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் சார்ஜ்னால் அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே இன்டியூஸ் ஆகும்னு சொன்னோம். இன்டியூஸ் ஆகுன்னா இது ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ், கரோனா டிஸ்சார்ஜ்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கான்செப்ட் இங்கே. தட் இஸ் 2 parallel plate அப்படின்னு சொல்கிறோம். 2 parallel plate கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 2 பிளேட் வந்து பேரலாக இருக்கும். அதுதான் கெப்பாசிட்டர். ஓகேவா? ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ்னால் அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கும். அப்போ இந்த சர்க்யூட் இப்படி க்ளோஸ் ஆகுது லைக் தட் இங்கே. ஓகேவா? இப்போ இப்படி க்ளோஸ் ஆகிறப்போ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூன்னு என்ன அர்த்தம்? கன நேர நிகழ்வு. சரியா? இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் தட் இஸ் ஏசி கரண்ட்டுனால, ஆல்டர்னேட்டிங் ஃப்ரீக்வன்சினால், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்னால் அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த தட் இஸ் ஏசினால் the instantaneous value of alternating voltage is given by V = Vm sin omega t. V = Vm sin omega t. அதுதான் வந்து எங்கே பாஸ் ஆகுது? அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகுது. சரியா? இப்போ V = Vm sin omega t is the என்னது? அப்ளைடு வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே? இந்த கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்
Q be the instantaneous charge on the capacitor. Q is the charge. Q is the charge. The EMF across the capacitor at the instant is Q by C அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ரூல், கிர்ச்சாஃப் லூப் ரூல்னு என்ன அர்த்தம்? கிர்ச்சாஃப் த சர்க்யூட் வந்து என்னது? க்ளோஸ்டு சர்க்யூட். த சர்க்யூட் இஸ் த க்ளோஸ்டு சர்க்யூட். இப்போ க்ளோஸ்டு சர்க்யூட்னா வி மைனஸ் கியூ பை சி இஸ் ஈக்குவல் டு 0. அதெல்லாம் வேண்டாம். அது வி மைனஸ் கியூ பை சி ஈக்குவல் டு 0 அப்படின்றது இப்போ வி ஈக்குவல் டு என்ன, இது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஸ்கிப் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனில் என்ன படிச்சிருக்கீங்க? சி ஈக்குவல் டு கியூ பை வி படிச்சிருக்கீங்களா? இதை பக்கத்தில் எழுதிக்கிங்க. சி ஈக்குவல் டு கியூ பை வி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த வி இருக்கு இல்லையா, வியை வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்க. வி ஈக்குவல் டு Q by C எழுதலாம். V is equal to Q by C அப்படின்னு சொல்கிறோம். V is equal to Q by C அப்படின்னு சொல்கிறோம். அப்போது the voltage is given by, the voltage is given by V is equal to Q by C. This Q by C replacing here. Okay, so V minus Q by C is equal to 0. இது இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் லூப் ரூல் ஏன் சொல்கிறாங்க? வாட் இஸ் ஒய் we are here using கிர்ச்சாஃப் ரூல் மீன்ஸ் திஸ் இஸ் க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இமேஜின் பண்ணுறோம். சரியா? கிர்ச்சாஃப் ரூல் வந்து செகண்ட் ரூல், க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இமேஜின் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அண்ட் Q ஈக்குவல் டு C இன்ட்டு விஎம் சைன் ஒமேகா டி போடுறோம். அது ஏன் Q ஈக்குவல் டு விஎம் C இன்ட்டு விஎம் சைன் ஒமேகா டி போடுறோம் அப்படின்னா, த சேம் ஃபார்முலா வி ஈக்குவல் டு த வி மைனஸ் கியூ பை சி ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா? இப்போ இந்த மைனஸ் கியூ பை சி எந்த கொண்டு போங்க, என்ன வரும்? வி ஈக்குவல் டு கியூ பை சி அப்படின்னு சொல்கிறோம். வி ஈக்குவல் டு கியூ பை சி. இப்போ கியூவை மட்டும் அப்படியே இந்த இடத்துல வச்சுக்கிங்க, சியை வந்து இங்கே கொண்டு வாங்க. ஓகேவா? ஏன் சார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு போகிறீங்க அப்படின்னா, நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடிய நம்ம கொஸ்டின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, கெப்பாசிட்டரை தான் ஸ்டடி பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர்னால் சி, அங்கே எது ஸ்டோரேஜ் ஆகுது? சார்ஜ் இஸ் ஸ்டோர்டு. கியூ சார்ஜ் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ கியூவை மட்டும் இங்கே வச்சுக்கணும், சியை வந்து என்ன பண்ணுறேன், இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ கியூ ஈக்குவல் டு சி டாட் வி அப்படின்னு சொல்கிறோம். Q equal to C dot V. இப்போ Q equal to C dot Vனா Qக்கு Q, Cக்கு C. இந்த V இருக்கு இல்லையா, the V value can be replaced by Vm sin omega t. The V equal to Vm sin omega t ஏன் சார் வந்தது அப்படின்னா, that is applied instantaneous alternating voltage. அப்போ V equal to Vm sin omega t is the instantaneous value of alternating voltage. V is equal to Vm sin omega t and the Q be the instantaneous charge on the capacitor and EMF across the capacitor at the instant is Q by C. According to Kirchhoff loop rule, V is equal to Q by C ன்னு வச்சுக்கலாம், or V minus Q by C is equal to 0. This equation can be rearranged. Q is equal to C into Vm sin omega t. நான் என்னென்னலாம் பென்சிலில் நான் என்னென்னலாம் பேனாவில் எழுதுறனோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தயவு செய்து பென்சிலில் எழுதிக்கிங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரலாக I equal to Q by T. I equal to Q by T. இன்கேஸ் ஸ்மால் I equal to இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், இங்கே வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். ஓகேவா? அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டை தான் எனக்கு கன்சிடர் பண்ணணும், ஸ்மால் ஐ தான் எடுத்துக்கணும். இப்போ ஸ்மால் ஐ ஈக்குவல் டு ஸ்மால் டிக்யூ டிவைடட் பை ஸ்மால் டிடி. ஸ்மால் டிடினா என்ன அர்த்தம்? டிக்யூனா மினிமம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ், மினிமம் அமௌண்ட் ஆஃப் டைம் பீரியட். தட் இஸ் ஸ்மால் ஐ, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். ஸோ ஐ ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிடி. அப்போ இந்த டிக்யூ பை டிடி எப்படி வந்து தெரியுதா? ஐ ஈக்குவல் டு கியூ பை டி என்ன ஃபார்முலா? அது ஒரு ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேவா?
இங்கே நம்ம சார்ஜு கரண்ட்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு ஸ்மால் ஐ கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நான் சொல்கிறத கரெக்டாக கவனிச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணிங்கன்னா போதும், கொஷின் அப்படியே எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஐ ஈக்குவல் டு டிக்யூ டிவைடட் பை டிடி. நவ் நெக்ஸ்ட்டு இந்த டி பை டிடி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த க்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா மேலே, க்யூ எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? க்யூ வந்து என்னது? சிவிஎம் சைன் ஒமேகா டி இருக்கு இல்லையா? இந்த க்யூவுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? இந்த சிவிஎம் சைன் ஒமேகா டி அப்ளை பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த சிவிஎம் இருக்கு இல்லையா, இட் இஸ் எ கான்ஸ்டன்ட். அதை வெளியே எடுத்துடுறேன். டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி. இப்போ டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி மேக்ஸ் ஃபார்முலா, மேக்ஸில் யாராவது நம்ம கிளாஸில் நிறைய சிங்கம்லாம் இருப்பீங்க இல்லையா? ஸோ டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டினா அதோட ஃபார்முலா முன்னாடி அந்த சி இன்ட்டு விஎம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கணும். டி பை எழுதிக்கிங்க, டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டி. இதோட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, இந்த டீயோட கோஎஃபிஷியன்ட் ஒமேகா இருக்குல்லையா, அந்த ஒமேகாவை முன்னாடி கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் ஒமேகா இன்ட்டு சைனுக்கு ஆப்போசிட், தட் இஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டி பை டிடி ஆஃப் சைன் ஒமேகா டியோட வேல்யூ ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி. இதுதான் இங்கே இந்த ஸ்டெப் எழுதியிருக்கேன். இது இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ சி இன்ட்டு விஎம் இன்ட்டு ஒமேகா இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க. இந்த ஒமேகா இருக்கு இல்லையா, இந்த ஒமேகாவையும் சியையும் என்ன பண்ணுங்க, 1 டிவைடட் பை சி ஒமேகான்னு போடுங்க. என்ன சொல்கிறேன் புரியுதா? ஃபஸ்ட்டு இந்த விஎம்மை அப்படியே எழுதிக்கும், இந்த விஎம்மை அப்படியே எழுதிக்கிறேன். சரியா? விஎம் போட்டுட்டு ஒரு லைன் போட்டு இந்த சி இன்ட்டு ஒமேகா இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறேன், 1 டிவைடட் பை சி ஒமேகா. அதை வந்து எதுக்கு கீழே எழுதுறேன்னா விஎம்முக்கு கீழே எழுதுகிறேன். இப்போ நல்லா நுணுக்கமாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இந்த சி ஒமேகாவை என்ன பண்ணலாம், மேலே மல்டிப்ளை பண்ணலாமா? ரெண்டும் ஒன்று தான். விஎம் டிவைட் பை 1 பை சி ஒமேகாவும் ஒன்று தான். இங்கே இருக்கிற இந்த ஸ்டெப்பு ஒன்று தான். ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? விஎம், அதாவது விஎம் அப்படியே வச்சுக்கிங்க கான்ஸ்டண்ட்டாக. சி ஒமேகாவை என்ன பண்ணிக்க, 1 பை சி ஒமேகான்னு எழுது. அந்த 1 பை சி ஒமேகாவை எது கீழே எழுதுகிற, விஎம் டிவைட் பை 1 பை சி ஒமேகா. ஸோ ஸ்மால் ஐ சீக்வல் டு 1 பை சி ஒமேகா. இப்போ இந்த சி ஒமேகாவை ஜஸ்ட்டு வி கேன் மல்டிப்ளை ஆர் வி கேன் இந்த சி ஒமேகாவை மேலே எழுதுனீங்கன்னா என்ன வரும், விஎம் இன்ட்டு சி ஒமேகா வரும். அதுதான் இங்கே இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன பண்ணுவாங்க, காஸ் ஒமேகா டி இருக்கு இல்லையா, அதை காஸ் டீட்டா. இட் இஸ் ஏ காஸ் டீட்டாவை சைன் 90 ப்ளஸ் டீட்டா. சரியா? சைன் 90 ப்ளஸ் டீட்டான்னு போடுறோம். இப்போ சைன் 90 ப்ளஸ்ஸு டீட்டான்னு, சைன் 90னா 0, ஜஸ்ட் வெயிட். இப்போ சைன் 90 ஒமேகா டிக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, டீட்டான்னு கன்சிடர் பண்ணுங்க. ஐ ஈக்குவல் டு விஎம் டிவைட் பை 1 பை சி ஒமேகா இன்ட்டு சைன் ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 போடுறேன். இப்போது ஒமேகா டி ப்ளஸ் பை பை 2 அப்படின்னா 180 பை 2 90. பையோட வேல்யூ 180 பை 2 90. ஒமேகா டியை டீட்டான்னு வச்சுக்கோ, டீட்டா ப்ளஸ் 90 எழுதலாம், அல்லது 90 ப்ளஸ் டீட்டான்னு எழுதலாம். நல்லா ஒன்று தான், நடுவில் ப்ளஸ்ஸு தான். ஓகேவா? அப்போ இங்கே ஃபார்முலா வேணால் சைடில் எழுதிக்கிங்க. காஸ் டீட்டா சீக்வல் டு சைன் 90 ப்ளஸ்ஸு டீட்டான்னு போடலாம், அல்லது டீட்டா ப்ளஸ் 19 எப்படி வேணாலும் போடலாம். இப்போ டீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி, இது பை பை 2. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இட் இஸ் ஈஸி. நெக்ஸ்ட், த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் கரண்ட், தட் இஸ் இந்த விஎம் டிவைட் பை 1 பை சி ஒமேகா இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக ஐஎம்னு வச்சுக்கோங்க. அதை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், ஐஎம்னு வச்சுக்கோ. ஸோ த விஎம் டிவைட் பை 1 பை சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஐஎம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ்ஸு பை பை 2. ஓகேவா? ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போது இதுக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் இது வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்லாம் ட்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்புட் வேல்யூ என்ன,
வோல்டேஜ் V is equal to Vm sin omega t. நமக்கு கிடைச்ச அவுட்புட் வேல்யூ என்ன? I is equal to Im sin omega t plus pi by 2. சரியா? இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்பு, அப்படியே டைரக்ட் ஸ்டெப்பு. சார் வந்து தமிழ்லேயே சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷில் அப்படியே பேசினாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கிலீஷில் சொல்கிறது அதில் ஒன்றும் நடுவில் விஷயமே இல்லை. ஓகே, ஸோ I is equal to Im sin omega t plus pi by 2. V is equal to Vm sin omega t. அப்போ வோல்டேஜ் வேல்யூ கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட்டோட வேல்யூ ப்ளஸ் வந்து பை பை டூ வேல்யூ அதிகமாக இருக்குது. ப்ளஸ் பை பை டூ வேல்யூ அதிகமாக இருக்குன்னா தட் இஸ் 90 டிகிரி வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுறோம், we can draw the phasor diagram and wave diagram. பின்னாடி ஃபர்தராக வருது பாருங்கள். now the Vm divided by 1 by c omega is equal to Im அப்படின்னு சொல்கிறோம். this Im is nothing but என்னது, பீக் வேல்யூ. பீக் வேல்யூ மீன்ஸ் அந்த கிராஃபில் வரக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ, பீக் வேல்யூ ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த ஈக்குவேஷன் 4.43, ஃப்ரம் த ஈக்குவேஷன் 4.43 and 4.44, that is 4.44 is nothing but I value, 4.43 is nothing but a current value, that is voltage value. These two equations are considered clear that என்ன சொல்லுது, it is clear that the current leads to the applied voltage pi by 2 in the capacitive circuit. அப்போ ஒரு capacitor is connected across the AC, across the alternating frequency of the circuit. voltage value apply பண்ணோம்னா கரண்ட்டோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும், பை பை டூ அதிகமாக இருக்கும். இந்த பை பை டூ எப்படி அதிகமாக இருக்குது வந்து how can it should be identified from this equation, that is I is equal to Im sin omega t plus pi by 2. So the applied voltage by pi by 2 in a capacitive circuit. This is shown in figure pictorially in figure 4.45. சரியா, அதாவது அது டயக்ராம் கிராஃபிக்கலாக சொல்கிறப்ப, வேவ் டயக்ராமாக சொல்கிறப்ப அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டயக்ராம், we can represent the diagram 4.45. So the wave diagram and the capacitive circuit is also shows the current leads applied voltage by 90 degree. The current leads இதெல்லாம் இருக்கு இல்லையா, capacitive circuit, இன்னும் ஏசி சர்க்கியூட் பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டரில் கரண்ட்டு லீட்ஸு பை பை டூ. ஓகேவா, அதேமாரி இன்னும் இண்டக்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேல்யூ கரண்ட்டு லேக்ஸ் பை பை டூ. ஓகேவா, அண்டு ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டாக சேம் ஃபேஸ், தட் இஸ் பை பை டூ. அங்கே டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப்ஸ்க்குன்னா, இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா 1 மார்க் கொஷினில் இது கேட்பாங்க. அதெல்லாம் வந்து என்னது 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க, அதனால் இதை சொல்கிறேன். ஓகே, ஸோ த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி, the capacitive reactance XC, the peak value of current Im is given by Im is equal to 1 Vm divided by 1 by C omega. This is 1 more question கேட்பாங்க. இது வந்து ஒரு what is capacitive reactance கேட்பாங்க. what is capacitive reactance அப்படின்னு கேட்பாங்க. the peak value of current Im is given by Im is equal to Vm divided by 1 divided by C omega. Let us compare this equation. Im is equal to Vm by R. 1 by C omega இருக்கு இல்லையா, the 1 by C omega is also represent as, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், R அப்படின்ற சிம்பிளில் சொல்லலாம். சரியா, ஸோ this is resistive circuit அப்படின்னு சொல்கிறோம். The quantity 1 by C omega plays the same role as the resistance R in the resistive circuit அப்படின்னு சொல்கிறோம். இப்போ the same role as the resistance in the circuit அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இண்டக்டர் என்ன பண்ணுது, ரெசிஸ்டர்ஸ் என்ன பண்ணுது, அதே ஒர்க்கு தான் கெப்பாசிட்டரும் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ளோ கூடிய கரண்ட்டை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணி அனுப்புவோம். ரெசிஸ்ட் பண்ணி அனுப்புகிறப்ப வந்து என்னது, கொஞ்சம் வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆகி ஸ்லோ பண்ணி அனுப்புது, ஸ்டோர் பண்ணி மீதி ரெமைனிங் வேல்யூ தான் பாஸ் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர் சொல்கிறோம். சரியா, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் இதை மட்டும் கேட்கலாம். சரி, 2 மார்க்கில் இதை மட்டும் கேட்கலாம், வாட் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அண்டு இட் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் ஓம். ஓகேவா, அண்ட் எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு 1 by omega c. XC is equal to 1 by omega c.
The capacitive reactance Xc varies inversely as the frequency. For steady current F is equal to 0. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். என்ன 1 மார்க் கொஸ்டின்? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து என்னது? திஸ் இஸ் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெடி கரண்ட் இஸ் நத்திங் பட் டைரக்ட் கரண்ட். ஓகேவா? இங்கே வந்து ஒன் ஃப்ரீக்வன்சிங்கிறது இதுதான். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி இருக்குது, இங்கே ஃப்ரீக்வன்சி இல்லை. ஓகேவா? டைரக்ட் கரண்ட், தட் இஸ் ஸ்டெடி கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். F is equal to 0. That is, these are 3 lines. The capacitive reactance, the XC varies inversely as frequency. So the steady current F is equal to 0. ஏன்னா XC is equal to 1 by omega C formula. XC is equal to 1 by omega C. What is omega? Omega is equal to 2 pi F. Omega is equal to 2 pi F. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேவா? இப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 பை எஃப். இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 0னா 1/0 இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இன் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்சி இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டிவ். இதோட ஞாபகம் வச்சுக்கிங்க, 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதை பேஸ் பண்ணி த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃபர்ஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் டு த ஸ்டெடி கரண்ட். இப்போ ஸ்டெடி கரண்ட் பாஸ் ஆகிறப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? The capacitive circuit offers infinite resistance to the steady current அப்படின்னு சொல்கிறோம். So that the steady current cannot flow through a capacitor அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஏசி கரண்ட்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பாஸ் பண்ண வைக்க முடியும். டிசி கரண்ட்டை என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண வைக்க முடியாது. நான் சொல்கிறத ஒரு 2 times அல்லது 3 டைம்ஸ் நீ கரெக்டாக வாட்ச் பண்ணினா போதும், இந்த கொஷின் அப்படியே எழுதிடுவீங்க. இது வந்து ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அந்த ஃபேஸர் டயக்ராம் பாருங்களேன். ஃபேஸர் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டோட வேல்யூ, வோல்டேஜ் வேல்யூ, கரண்ட்டு வேல்யூக்கு வோல்டேஜ் வேல்யூக்கு என்ன டிஃப்ரெண்ட்? சரியா? கரண்ட்டு வேல்யூ அண்ட் வோல்டேஜ் வேல்யூ அப்படின்றத விட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னது, ஏசி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? திஸ் ஏசி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து என்னது, இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்குது ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இப்படி இருக்குது வோல்டேஜ். ஓகேவா? இப்போ π/2 வந்து என்னது, π/2 லீட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. π/2 லீட்ஸில் இருக்கும், தட் இஸ் ப்ளஸ் π/2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ப்ளஸ் π/2 லீஸ்ட்டில் இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சுவலாக வந்து இந்த ஆங்கிள்லேருந்து இந்த இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, ப்ளஸ் π/2 லீட்ஸில் இருக்கும். பட் இண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா π/2 லேக்ஸில் இருக்கும். π/2 லேக்ஸ்னால் பின்னாடி இருக்கும், பிஹைண்டில் இருக்கும். இந்த இடத்துல இப்படி வரும் π/2. என்ன சொல்கிறேன் புரியுதா? வோல்டேஜ் வந்து காமன் கண்ணு, வோல்டேஜ் வந்து இப்படி இருக்குது சார். ஓகேவா? கெப்பாசிட்டரில் வந்து கரண்ட்டோட வேல்யூ வந்து ப்ளஸ் π/2ங்கிறதுனால இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் இண்டக்டரில் என்னது மைனஸ் π/2ங்கிறதுனால இங்கே இருக்கும். அது என்ன மைனஸ் π/2, ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் π/2. அதை அப்படியே பாருங்கள். இந்த கேஸில் ஐஎம் சைன் ஒமேகா டி ப்ளஸ் π/2 அப்படின்னு சொல்கிறோம். அதை கிராஃபாக சொல்கிறப்ப என்ன சொல்கிறோம், இது வந்து என்னது, வோல்டேஜ் வேல்யூ வந்து ஸ்டார்டிங்கில் 0 இருந்ததுன்னா கரண்ட்டோட வேல்யூ ப்ளஸ் π/2 அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது 0ல் இருந்ததுன்னா, இது வோல்டேஜ் வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா கரண்ட்டோட வேல்யூ π/2 பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு π/2. ஓகேவா? இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த கிராஃபை நீட்டாக ட்ரா பண்ணிடுறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே வாட் இஸ் த இஎல்ஐ ஜென்ரல், வாட் இஸ் த இஎல்ஐன்னு சொல்கிறோம். இஎல்ஐனா இஎம்எஃப், இண்டக்டர்னா E for EMF voltage, L for inductor, I for current. ELI is a acronym which means that EMF voltage leads the current in the inductive circuit. The what is IC இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கிறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. ஐசினா I for current, C for capacitor, C for EMF voltage. IC is acronym which means that current leads EMF அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட்டு வந்து இஎம்எஃப் கம்பேர் பண்ணுறப்போ லீட்ஸில் இருக்கும், அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே இஎல்ஐ அப்படின்னா இஎம்எஃப் வந்து லீட்ஸாக இருக்கும்.
சரி, எதை கம்பேர் பண்ணுறப்ப கரண்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா? சில கரண்ட்டு இஎம்எஃப் இதெல்லாம் வந்து ஒன்று பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான். இந்த லீட்ஸு பேக்குக்கு பிகைண்ட் அப்படின்னு சொல்கிறப்ப அதை வந்து என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரூட்டாக பார்க்கணும். என்ன மைண்ட் ரூட்டாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த இண்டக்டர்னால என்ன சேஞ்ச் ஆகுது, வாட் இஸ் த சேஞ்ச் ஃப்ரம் கெப்பாசிட்டர் அண்ட் வாட் இஸ் த சேஞ்சிங் ஃப்ரம் த ரெசிஸ்டர் அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.20 பாருங்கள். 4 mH coil negligible resistance அப்படின்னு சொல்கிறோம். Negligible resistance is connected to an AC circuit in which effective current 6 mA is flowing அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த வோல்டேஜ் அக்ராஸ் த காயில் இஃப் த ஃப்ரீக்வன்சி இஸ் 1000 ஹெர்ட்ஸ் அப்படின்னு. ஃப்ரீக்வன்சி 1000 ஹெர்ட்ஸாக இருக்கிறப்போ ஃபைண்ட் அவுட் த வோல்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ டேட்டாவை ஃபஸ்ட் எழுதுகிறோம். டேட்டா எழுதுகிறப்போ இங்கே 400 மில்லி எம்ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் காயில்னு சொல்லிட்டேன். அப்போ அது வந்து என்னது, இண்டக்டர் அப்படின்னு சொல்கிறோம். காயில்னாவே என்னது, இண்டக்டர். அங்கே சிஓ ரெசிஸ்டரோ மென்ஷன் பண்ணல, காயில்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன வரும், எல்லு தான் போடணும். 400 × 10⁻³ ஹென்ரி. 10⁻³ ஏன் போகிறோன்னா மில்லி ஹென்ரி. ஸ்மால் எம் ஹெச், ஸ்மால் எம் இன்ட்டு ஹெச். ஐ எஃபெக்ட் வந்து 6 × 10⁻³ ஆம்பியர். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு 1000 ஹெட்ஸ். அதுவும் சம்மில் கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி. இப்போ இதை பேஸ் பண்ணி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, XL = ωL. சரியா? அல்லது XL = L ஒமேகா. எல்லோட வேல்யூ 400 × 10⁻³ அண்டு ஒமேகாவோட வேல்யூ 3.14 இன்ட்டு எஃபோட வேல்யூ 1000 × 0.4. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்படியே மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 2512 ஓம். ஓகேவா? நம்ம கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் அவுட் வோல்டேஜ் கேட்குறோம். வோல்டேஜுக்கு வந்து V = IXL ஃபார்முலா. V = I × XL அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஐயோட வேல்யூ 6 × 10⁻³ எக்ஸ்எல்லோட வேல்யூ வந்து என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எல். எக்ஸ்எல்லாம் இங்கே வந்து என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 2512 6 × 10⁻³ மல்டிப்ளை பண்ணுறோம். we can get the value V = 15.072 VRMS அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் 4.21. a capacitor of capacitance 10² / pi microfarad is connected across the 220 volt 50 Hz அப்படின்னு சொல்கிறோம் in AC mains. Calculate the capacitive reactance, the RMS value of AC current and write down the equations of the voltage and current அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 220 வோல்ட்டு கொடுத்துட்டாங்க, ஃப்ரீக்வன்சி F = 50 Hz கொடுத்துட்டாங்க, கெப்பாசிட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ கெப்பாசிட்டர்னால் கெப்பாசிட்டர்ஸ் ஆஃப் ஏன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு வருது இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை யூஸ் பண்ணணும். இது வந்து சியோட வேல்யூ 10² / pi இன்ட்டு மைக்ரோஃபேரட் அப்படின்றோம். மைக்ரோ அப்படிங்கிறப்ப 10⁻6 பண்ணணும். ஸோ C = 10⁻2 / pi இன்ட்டு 10⁻6 எஃப்னா ஃபேரட். VRMS = என்னது, 220 வோல்ட், F = 50 ஹெட்ஸ். ஓகேவா? டைரக்ட் ஃபார்முலா தான் இது. நாட் ஃபார் த எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு பேஜுக்கே கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து நாட் ஃபார் த எக்ஸாமினேஷன் அப்படின்னா உடனே நீங்கள் அப்படியே பார்க்காம விட்டுறாதீங்க. இது வந்து நம்ம நீட் படிக்கிறவன், நீட் ஸ்டூடெண்ட் யாராக இருக்கீங்களா நம்ம கிளாஸில், நீங்களாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜி நீட் படிக்கிறவனுக்கு இது இதுதான் யூஸ் ஆகும். இன்கேஸ் இன்ஜினியரிங் போனாலும் இதெல்லாம் வந்து இப்போ தேவைப்படாது, இன்ஜினியரிங்கில் தேவைப்படும். பட் நம்ம வந்து நாட் ஃபார் த எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம போர்ஷன் முடிச்ச விட்டு நம்ம டைம் இருந்ததுன்னா வேணால் அந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அந்த பேஜ் அப்படியே எலிமினேட் பண்ணிடுங்க. த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC = 1/ωc. இப்போ ஒமேகாவோட வேல்யூ 1/2πf × C அப்படின்னு சொல்கிறேன். இப்போ 1/2 × pi இன்ட்டு எஃபோட வேல்யூ 50 இன்ட்டு சியோட வேல்யூ 10⁻4 / pi. சரியா? அதை இந்த இதை வந்து 2π இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், அடித்து பெருக்கி போட்டு பாருங்கள். பெருக்கல் வகுத்தல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதோட சிம்பிளிஃபை பண்ணோம்னா பை கேன்சல் ஆகிடும். 2 50 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100 × 10⁻4
10 பவர் மைனஸ் 2 வரும். 10 பவர் மைனஸ் 2 மேலே போச்சுன்னா 10 பவர் ப்ளஸ் 2 வரும். தட் இஸ் 100 ஓம் சொல்லிட்டேன். சரியா? நெக்ஸ்ட் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட் அப்படின்னா ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு என்னது விஆர்எம்எஸ் டிவைட் பை எக்ஸி. இப்போ 220 டிவைட் பை 100 தட் இஸ் 2.2 ஆம்பியர் சொல்கிறோம். இப்போ விஎம்ஸ் ஈக்குவல் டு 220 இன்ட்டு √2 311 வோல்ட்டு. ஐஎம்ஸ் ஈக்குவல் டு 2.2 இன்ட்டு √2 இன்ட்டு 3. என்ன சார் வேகமாக படிச்சுட்டு போகிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஐஆர்எம்எஸ் அப்படின்னா ஃபார்முலா விஆர்எம்எஸ் டிவைட் பை எக்ஸி முடிஞ்சு போச்சு. விஎம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஐஎம்னா என்ன பண்ணணும், அவ்வளோதான். விஎம் அப்படிங்கிறப்ப வோல்டேஜ் வேல்யூ எடுத்து √2வால் மல்டிப்ளை பண்ணணும். ஐஎம் அப்படிங்கிறப்ப இந்த 2.2 எடுத்து √2வால் மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணி கரண்ட் வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ போடுறேன். 311 வோல்ட்டு 3.1 ஆம்பியர் கரண்ட். அதுக்கு அடுத்தது அது பேஸ் விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி ஃபார்முலா அந்த இடத்துல எழுதிக்கிங்க. விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. அப்போ விக்கு பதிலாக வி இருக்கு. விஎம்மோட வேல்யூ 311 சைன் இன்ட்டு ஒமேகாவோட வேல்யூ 314 கண்டுபிடிச்சிருக்கோம். எங்கே 314 கண்டுபிடிச்சிங்க? மேலே டாப்பில் கண்டுபிடிச்சிங்க. நாட் ஃபார் த எக்ஸாமினேஷனுக்கு மேலே. இங்கே 314 கண்டுபிடிக்கலையே. 314 ஜஸ்ட் வெயிட். 314 இன்ட்டு டி அப்படின்னு சொல்கிறோம். ஒமேகாவோட வேல்யூ 314. சரியா? ஒமேகாவோட வேல்யூ வந்து என்னது 314. சைன் ஒமேகா டி இருக்கு இல்லையா, ஒமேகா தான் வந்து ஒமேகா எங்கன்னு காணா. ஒமேகா பாருங்க இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? ஒமேகா வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையே. ஒமேகா எப்படி 314 வந்துச்சு? யாருக்காவது பிரெயின் இருந்தால் கொஞ்சம் கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் தரேன். அசைன்மெண்ட்டில் 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோ இதோட போதும். அது ஆக்சுவலாக விஸ் ஈக்குவல் டு ஒமேகா விஸ் ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டி. விஎம்மோட வேல்யூ 311, சைனுக்கு சைனு, ஒமேகாவோட வேல்யூ 314 இன்ட்டு டி, அவ்வளோதான். சரியா? ஒமேகாவோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 2π மியூ. சரியா? எஃப் ஈக்குவல் டு 2π மியூ. அதில் ஒமேகாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சரி ஒமேகாவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், ரீஅரேஞ்ச் பண்ணிடணும். இது முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சிலபஸில் எஃப் ஈக்குவல் டு ஒமேகா பை 2πன்னு சொல்லி போட்டான் இல்லையா. ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு ஒமேகா பை 2πன்னு போட்டுருப்போம் பாருங்கன்னு. அப்போ இந்த ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2π இன்ட்டு எஃப் போடுறப்போ 314 இன்ட்டு டி போடுவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்தது 4.7.6 ஏசி சர்க்கியூட்டு வித் கண்டெய்னிங் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் தான். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பாருங்கள். செகண்ட் வீடியோவை நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணி முடிச்சதையும் செகண்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன். See you students.